இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டை விட்டு விரட்டலான்னா ஒரு கிருஷ்ணர் சிலைய கொண்டு வந்து மொத்த கான்செப்டையும் உடைச்சிட்டா. சாப்பிடாம வேலை செய்யணுமா? என்னால சுத்தமா முடியாது அம்மா. இப்பவே எனக்கு தலை சுத்துது. இந்த விரதம் விளக்கு போடுறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பசி வயித்துக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. கிழவி சொன்னா கட்டாயமா கேட்கணுமா என்ன? விரதம் இருக்கிறது ஒண்ணு கட்டாயம் கிடையாது. யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். எஸ், வாங்க சாப்பிடலாம். திருட்டுத்தனமா சாப்பிட்டா ஜாலியா இருக்கும். பவானி, இங்க வா. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு கிச்சன்ல போய் பார்த்து எடுத்துட்டு வா. ஓகே. சரி, ஃபுட் வந்ததும் எங்க வச்சு சாப்பிடலாம்? பின்னாடி மறைஞ்சிருந்து போய் சாப்பிடலாம். பாத்தியா, நேத்து வந்தவளுக்கு தெரியுது. உனக்கு ஏதாவது தெரியுதா? என்னாச்சு? சாப்பிட ஒண்ணுமே இல்ல. கிச்சனை தொடச்சு வச்சிருக்காங்க. நோ ஃபுட். போச்சா? பாவிங்களா, இப்ப என்ன செய்யலாம்? நோ டென்ஷன். அதான் இவர் இருக்காருல்ல, இவர் அனுப்பிச்சு ஹோட்டல்ல போய் பார்சல் வாங்கிட்டு வர சொல்லலாம். அப்பாடா. சரி, யார் யாருக்கு என்னென்ன வேணும் ஆர்டர் கொடுங்க. மாமா, எனக்கு பூரி. எனக்கு கீ ரோஸ்ட். எனக்கு இட்லி வாங்கிட்டு வாங்க. ஓகே 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 ஓகே. லிஸ்ட் பெருசா போகுது. யாருக்கு என்ன வேணுமோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வந்துறேன். ஏங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏங்க, எங்க போறீங்க? வழி இந்த பக்கம் இருக்கு. வண்டி கீழே தானே இருக்கு. சாவி மேலல இருக்கு. ஷோ, சரி போய் எடுத்துட்டு வாங்க போங்க. சரி, நம்ம பின்பக்கம் போலாம். ஓகே, போலாம். சரி, கிருஷ்ண ஜெயந்தி தானே. கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்கை ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போடலாமா? அது சாதாரணமா தான் இருக்கும். துபாய் கஸ்தூரி வரும்போது நம்ம அப்படி தகர்னு மென்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அத்தை சொல்றது கரெக்ட் தான். அவங்க வரும்போது ரிச்சா காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணிருக்கணும். நானும் சாரி கட்டிக்கிட்டுமா? நல்லா இருக்கும்ல? இங்க பாரு, அவுந்து போச்சு, லூஸ் ஆயிடுச்சுன்னு அப்பப்ப கட்டி விட சொல்லக்கூடாது. டீல் ஓகேவா? ஓகே ஓகே. சரி, என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம். ஆனா அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும்ல. எனக்கு பசி உயிர் போகுது அம்மா. இரு வந்துருவாரு. அமராவதி, ரொம்ப நேரம் ஆச்சு. அவருக்கு கால் பண்ண. சீக்கிரம். அம்மா. ஏய் நிலா, நீமா ஹோட்டல் போன? இல்ல, போலம்மா. அப்பாவும் நானும் இங்கதான் இருக்கோம். இன்னும் வீட்ல தான் இருக்காரா? வெய் வரேன். ஹோட்டல் போகாம இங்க என்ன பண்றாரு? என்னாச்சு? அவரு ஹோட்டலுக்கே போகலையா? அச்சச்சோ, அப்ப அண்ணன் எங்கதான் இருக்காரா? அவரு உள்ளதான் இருக்காரா? ஐயோ, அம்மா, என்னம்மா? எங்க? சரி வாங்க. மச்சான், நான் ஹோட்டல் தான் போறேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? யாருக்கும் தெரியாம மாந்தோப்புல மறைவா உட்காந்து சாப்பிடணும்னு பிளான் பண்ணீங்கல்ல? ஓ, அது யாருக்கும் தெரியாம பேசிருக்கலாம்ல. நடுவால நின்னு பேசிட்டு போறீங்க. அப்படியா? கேட்டுச்சா என்ன? எல்லாம் கேட்டுச்சு. ஏங்க, என்ன பண்றீங்க? ஏன் பார்த்தா தெரியல? மா, இரு 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 இப்படி எடு. மா, எல்லா சீமாட்டிகளும் வந்தாச்சு, விடாதீங்க. ஏய், என்னங்கடி பண்றீங்க? வந்த ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கலாம்ல. பத்மா, பெரிய போட்டு விளக்குல எண்ணெயை ஊத்து. அம்மா, மாவு அரைக்கணும். அமராவதி, நீ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணு. சாமி போட்டோவை தொடச்சு வைக்கணுமா? அத நீ சொல்லாத. சரி, நான் சொல்றேன். சாமி போட்டோவெல்லாம் தொடச்சு பொட்டு வச்சு பூவை. ரம்யா, நீயும் பவானியும் துணிய வச்சு தரைய நல்லா தொடங்க. வீட்டுல மாப் போட்டு விட்ட இடம்லாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கு. என்ன நிக்கிறீங்க? வேலை நடக்கட்டும். இங்கே நின்னுட்டு இருந்தா போங்க. போ. சரி சரி, நீங்க வாங்க, நமக்கு நிறைய வேலை. சரிம்மா, வா. அம்மா, அப்புறம்
துளசி நீ சொன்ன மாதிரியே கொழக்கட்டை முறுக்கு வடை லட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் எப்படி வைக்கிறது? சித்தி எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து சாமி கிட்ட வைங்க. என்ன சொல்ற? எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு பெரிய சட்டியில வச்சிடலாம்ல? கொழுக்கட்டையில ஈரப்பதம் இருக்கும், முறுக்கோட வச்சா நமத்து போயிடும். அப்புறம் லட்டையும் வடையும் ஒன்னா வச்சா டேஸ்ட் மாறி போயிடும். சரி தாயே, தனியாவே வச்சிடுறேன். போதுமா? சரி, ஓகே. போங்க. ஏய், அங்கேயும் போடணும். காவேரி, எங்க ஒருத்தரையும் காணோம்? வேலை பாக்குற மாதிரி நடிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பாவம். யாரு பாவம்? நம்ம தான் பாவம். அது அப்படியெல்லாம் இல்ல. ரம்யா, பவானி வேற வீட்டுக்கு போறவங்க. அங்க போய் இப்படி இருக்க முடியுமா? அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அதான் சொன்னேன். ஹலோ, அப்போ கஷ்டப்படுற நம்மள பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. நாம சந்தோஷமா தானே வேலை பாக்குறோம். கஷ்டப்பட்டு தான் வேலை பாக்குறோம். அண்ணா, கோலம் எப்படி? அல்டிமேட்டா இருக்கு. ஆக்சுவலா தோரணை கூட அல்டிமேட் தான். ஏய், என்ன கிண்டலா? ஆஹா, உண்மையதான் சொல்றேன். இந்த கலரும் அதுவும் நல்லா இருக்குல்ல? ஹாய். அங்க பாருங்க. அது ஓகே. டேய் சிவா, தோரணம் எல்லாம் நல்லா இருக்குடா. இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நிலா தான். நிலாமா, தோரணம் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ். துளசி, அம்மா இந்தா. சொல்லுங்கம்மா. இந்த மாவு பதமா இருக்கான்னு பாரு. அம்மா, இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? சரி, நான் கலந்துடுறேன். ஏதோ கலர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய், இதெல்லாம் கலந்து போடு. இந்தா. சரி வா, நம்ம உள்ள போய் வேலையை பார்ப்போம். நீ ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க. ஹாய். இது நல்லா இருக்குல்ல குட்டி? மாமா மாமா, உங்க போன் தாங்க. இந்தா. பாத்து